இயேசு கிறிஸ்துவில் மிகவும் அன்பானவர்களே, 2 பேதுரு 2ஆம் அதிகாரத்தின் வேத தியான பகுதிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். 2ஆம் அதிகாரத்திலே கள்ள போதகர்களை குறித்த எச்சரிக்கை முழுவதுமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. 2ஆம் அதிகாரத்தை 4 பிரிவுகளாக பிரித்து நாம் தியானிக்கலாம். முதல் பகுதி 1ஆம் வசனத்திலிருந்து 3ஆம் வசனம் வரைக்கும் கள்ள போதகர்கள் குறித்த எச்சரிக்கை மற்றும் அவர்களின் இயல்பை குறித்து படிக்கின்றோம். 2வது பகுதியாக 4ஆம் வசனத்திலிருந்து 9வது வசனம் வரைக்கும் கடவுளுடைய நியாயத்தீர்ப்புக்குரிய 2 உதாரணங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. 3வது பகுதி 10ஆம் வசனத்திலிருந்து 16வது வசனம் வரைக்கும் கள்ள போதகர்களின் 16 விதமான குணாதிசயங்களை படிக்கின்றோம். 4வது பகுதி 17ஆம் வசனத்திலிருந்து 22வது வசனம் வரைக்கும் கள்ள போதகர்களின் போலித்தனமும் வீழ்ச்சியும் குறித்து படிக்கின்றோம். முதல் பகுதியிலே கள்ள போதகர்களை குறித்த எச்சரிக்கை. 1வது வசனம், கள்ள தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள், அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதகர்கள் இருப்பார்கள். அவர்கள் கேட்டுக்கேதுவான வேத புரட்டுக்களை தந்திரமாய் நுழைய பண்ணி தங்களை கிரயத்துக்கு கொண்ட ஆண்டவரை மறுதலித்து தங்களுக்கு தீவிரமான அழிவை வருவித்து கொள்கின்றார்கள். எப்படிப்பட்டவர்களாயிருக்கிறார்கள் உங்களுக்குள்ளாயிருக்கிறார்கள் என்பதை தெளிவுபடுத்துகின்றார். நமக்குள்ளாய் இருக்கிறவர்கள் தந்திரமாய் கேட்டுக்கேதுவான வேத பொருட்களை நுழைய பண்ணுகிறவர்கள், ஆண்டவராகிய கர்த்தரை மறுதலிக்கிறவர்கள், தங்களுக்கு தீவிரமான அழிவை வருவித்து கொள்ளுகிறவர்கள். இதை குறித்து எரேமியா 23ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லுகிற தீர்க்கதரிசிகளின் வார்த்தைகளை கேளாதிருங்கள், அவர்கள் உங்களை வீண் பெருமை கொள்ளும்படி செய்கிறார்கள். கர்த்தருடைய வாக்கை அல்ல, தாங்கள் யூகித்த தரிசனத்தை சொல்லுகிறார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகின்றார். அப்படியென்றால் எவ்வளவு கவனமாய் இருக்க வேண்டும். யூதா நிருபத்திலும் இதை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. 4வது வசனத்திலே, ஏனெனில் நமது தேவனுடைய கிருபையை காம விகாரத்துக்கு ஏதுவாக புரட்டி ஒன்றான ஆண்டவராகிய தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் மறுதலிக்கிற பக்தியற்றவர்களாகிய சிலர் பக்கவழியாய் நுழைந்திருக்கிறார்கள், அவர்கள் இந்த ஆக்கினைக்குள்ளாவார்கள் என்று பூர்வத்திலே எழுதியிருக்கிறது. அவர்கள் தங்களுக்கு தீவிரமான அழிவை வருவித்து கொள்ளுகிறவர்கள். இப்படிப்பட்ட கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு விலகி இருக்க நாம் கவனமாக இருப்போமாக. 2ஆம் அதிகாரத்தின் 3வது வசனத்திலே, பொருளாசை உடையவர்களாய் தந்திரமான வார்த்தைகளால் உங்களை தங்களுக்கு ஆதாயமாக வசப்படுத்தி கொள்ளுவார்கள். பூர்வ காலம் முதல் அவர்களுக்கு விதிக்கப்பட்டிருக்கிற ஆக்கினை அயர்ந்திராது, அவர்களுடைய அழிவு உறங்காது. கள்ள தீர்க்கதரிசிகளை குறித்த எச்சரிக்கையை பாருங்கள். இதை இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவும் சொல்லி இருக்கின்றார். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலே, கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாயிருங்கள், அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள், உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள். இயேசு கிறிஸ்துவின் காலத்திலிருந்து இன்றைய நாள் வரைக்கும் இப்படிப்பட்டவர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். நாம் எவ்வளவு கவனமாக இப்படிப்பட்ட மனிதர்களோடு வாழ வேண்டும் என்றும் தப்பித்து கொள்ள வேண்டும் என்பதையும் ஒவ்வொரு நாளும் கவனித்து செயல்படுவோமாக. 2வது பகுதியாய் கடவுளுடைய நியாய தீர்ப்புக்குரிய பழைய ஏற்பாட்டு உதாரணங்களை சொல்லியிருக்கின்றார். 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே, பாவம் செய்த தூதர்களை தேவன் தப்ப விடாமல் அந்தகார சங்கிலிகளினாலே கட்டி நரகத்திலே தள்ளி நியாய தீர்ப்புக்கு வைக்கப்பட்டவர்களாக ஒப்பு கொடுத்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாவம் செய்த தூதர்களை ஆண்டவர் நியாய தீர்ப்புக்காக வைத்திருக்கிறார். இதைத்தான் யூதா புஸ்தகத்தின் 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலும், தங்களுடைய ஆதி மேன்மையை காத்து கொள்ளாமல் தங்களுக்குரிய வாசஸ்தலத்தை விட்டுவிட்ட தூதர்களையும் மகா நாளின் நியாய தீர்ப்புக்கென்று நித்திய சங்கிலிகளினாலே கட்டி அந்தகாரத்தில் அடைத்து வைத்திருக்கிறார். ஆகவே தவறு செய்தவர்களுக்குரிய தண்டனை நிச்சயமாகவே கொடுக்கப்படும் என்பதை இந்த வேத பகுதியிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளுகின்றோம்.
அதைத் தொடர்ந்து 5வது வசனத்திலே, பூர்வ உலகத்தையும் தப்பவிடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான 8 பேரை காப்பாற்றி அவபக்தி உள்ளவர்கள் நிறைந்த உலகத்தின் மேல் ஜலப்பிரளயத்தை வரப்பண்ணினார். இப்படியாய் நோவா காலத்தில் உள்ள அழிவு நமக்கு திருஷ்டாந்தமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல 6வது வசனத்திலே, சோதோம் கொமோரா என்னும் பட்டணங்களையும் சாம்பலாக்கி கவிழ்த்து போட்டு ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து பிற்காலத்திலே அவபக்தியாய் நடப்பவர்களுக்கு அவைகளை திருஷ்டாந்தமாக வைத்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டு புத்தகத்திலே ஆதி காலத்திலே நடந்தவைகள் அனைத்தும் நமக்கு திருஷ்டாந்தம். இவைகளை பார்த்து நாம் திரும்பி வாழ வேண்டும் என்பதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் ஆண்டவருக்கு விரோதமாக பாவம் செய்கின்ற கள்ள தீர்க்கதரிசிகளுக்கும் இதே தண்டனை தான் கொடுக்கப்படும். ஆகவே இந்த திருஷ்டாந்தங்களை நாம் அறிந்து மனம் திரும்ப வேண்டும் என்பதே ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்ற செய்தியாக இருக்கின்றது. 2 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 7லிருந்து 8 வரைக்கும் உள்ள பகுதியை நாம் படிக்கும்போது, தேவனை அறியாதவர்களுக்கும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களுக்கும் நீதியுள்ள ஆக்கினையை செலுத்தும்படிக்கு கர்த்தராகிய இயேசு தமது வல்லமையின் தூதரோடும் ஜுவாலித்து எரிகிற அக்கினியோடும் வானத்திலிருந்து வெளிப்படும்போது அப்படி ஆகும். அவர்கள் கர்த்தருடைய சன்னிதானத்திலிருந்தும் அவருடைய வல்லமை பொருந்திய மகிமையிலிருந்து நீங்களாகி நித்திய அழிவாகிய தண்டனையை அடைவார்கள். நிச்சயமாய் அவர்கள் செய்த தவறுக்கான தண்டனையை பெற்றுக்கொள்வார்கள் என்பதையே இந்த வேத வசனம் நமக்கு கற்றுத்தருகிறது. 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே, கர்த்தர் தேவ பக்தியுள்ளவர்களை சோதனையின்றி ரட்சிக்கவும் அக்கிரமக்காரரை ஆக்கினைக்குள்ளவர்களாக நியாயத்தீர்ப்பு நாளுக்காக வைக்கவும் அறிந்திருக்கிறார். நிச்சயமாகவே கர்த்தரை உண்மையாய் பின்பற்றுகின்ற தேவ பக்தியுள்ளவர்களை ஆண்டவர் விடுவிக்கின்றார். இதை நாம் சங்கீதம் 34:17 19 வரைக்கும் நாம் படிக்கின்றோம். நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுவிக்கிறார் என்பதையும், நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார் என்றும் நாம் படிக்கின்றோம். ஆகவே தேவ பக்தி உடையவர்களாய் நாம் வாழ்ந்து இப்படிப்பட்ட உபத்திரவங்களுக்கு நாம் நீங்களாக்கி வாழுவோமாக. ஆண்டவரை தள்ளி அவருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை அவர் சொன்ன வசனமே கடைசி நாளில் நியாயம் தீர்க்கும் என்று இரட்சகர் இயேசு கிறிஸ்து சொன்னதை யோவான் 12ஆம் அதிகாரம் 48வது வசனத்திலே நாம் படிக்கின்றோம். ஆகவே அவர் சத்தியத்துக்கு நாம் கீழ்ப்படிவோமாக. 3வது பகுதியாக கள்ள போதகர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை கண்டுகொள்வதற்காக அவர்களுடைய 16 குணாதிசயங்கள் 10ஆம் வசனம் தொடங்கி 16வது வசனம் வரைக்கும் எழுதப்பட்டிருக்கிறது. முதலாவதாய் அசுத்த இச்சையோடே மாம்சத்துக்கேற்றவர்களாய் நடக்கிறவர்கள். 2வதாய் கர்த்தத்துவத்தை அசட்டை பண்ணுகிறவர்கள். 3வதாய் துணிகரக்காரர். 4வதாய் அகங்காரிகள். 5வதாய் மகத்துவங்களை தூசிக்க அஞ்சாதவர்கள். 6வதாய் தங்களுக்கு தெரியாதவைகளை தூசிக்கிறவர்கள். 7வதாய் ஒரு நாள் வாழ்வை இன்பமென்று எண்ணுகிறவர்கள். 8வதாய் கரைகளாய் வாழுகிறவர்கள். 9வதாய் லட்சைகளுமாய் இருக்கிறவர்கள். 10வதாய் தங்கள் வஞ்சனைகளில் உல்லாசமாய் வாழுகிறவர்கள். 11 விபச்சார மார்க்கத்தால் நிறைந்தவர்கள். 12 பாவத்தை விட்டோயாத கண்களை உடையவர்கள். 13 உறுதியில்லாத ஆத்துமாக்களை தந்திரமாய் பிடிக்கிறவர்கள். 14 பொருளாசைகளில் பழகின இருதயத்தினுடைய சாபத்தின் பிள்ளைகள். 15 செம்மையான வழியை விட்டு தப்பி நடக்கிறவர்கள். 16 பேயோரின் குமாரனாகிய பிலேயாமின் வழியை பின்பற்றினவர்கள். இப்படிப்பட்டவர்களுக்கு விலகி வாழ, இப்படிப்பட்டவர்களை கண்டு நாம் நம்மை திருத்திக் கொள்ள இந்த சத்தியம் நமக்கு தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. கள்ள போதகர்களை கண்டு நாம் விலகி வாழ்வோமாக.
4வது பகுதியாக கள்ள போதகர்களுடைய போலித்தனத்தையும் அவருடைய வீழ்ச்சியையும் குறித்து 17ஆம் வசனத்திலிருந்து 22வது வசனம் வரைக்கும் நாம் படிக்கின்றோம். 17வது வசனத்திலே கள்ள போதகர்கள் தண்ணீரில்லாத கிணறுகளும் சுழல் காற்றினால் அடியுண்டோடுகிற மேகங்களுமாயிருக்கிறார்கள். என்றென்றைக்கும் உள்ள காரிருளே இவர்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. அவர்களுக்குள்ளாக நீரூற்றுகளைப் போல அவர்கள் மக்களிடம் எங்களிடம் அநேக நன்மைகள் ஆசீர்வாதங்கள் இருக்கிறது என்று சொல்லுவார்கள். ஆனால் ஒரு ஆசீர்வாதமும் அவர்களுக்குள்ளாக இருக்காது. முற்றிலுமாய் ஏமாற்றுகிறவர்களாகவே காணப்படுவார்கள் என்பதையே இந்த வசனம் நமக்கு தெளிவுபடுத்துகின்றது. யூதா 1ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலே தங்கள் அவமானங்களை நுரை தள்ளுகிற அமளியான கடல் அலைகளும் மார்க்கந்தப்பி அலைகிற நட்சத்திரங்களுமாயிருக்கிறார்கள். இவர்களுக்காக என்றென்றைக்கும் காரிருளே வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை யூதா எழுதுகின்றார். ஆகவே இப்படிப்பட்ட மனிதர்களோடு நாம் சகவாசம் பண்ணாதபடி வாழ வேண்டும் என்பதையே இந்த வசனங்கள் நமக்கு உறுதிப்படுத்துகிறது. 19வது வசனத்திலே தாங்களே கேட்டுக்கு அடிமைகளாயிருந்தும் அவர்களுக்கு சுயாதீனத்தை வாக்குத்தத்தம் பண்ணுகிறார்கள். எதனால் ஒருவன் ஜெயிக்கப்பட்டிருக்கிறானோ அதற்கு அவன் அடிமையாய் இருக்கிறானே. ஒருவன் எதனால் ஜெயிக்கப்பட்டு அதன் ஆதீனத்திற்குள்ளாய் அதன் வரம்புக்குள்ளாய் அதிகாரத்துக்குள்ளாய் வாழுகிறானோ அதற்கு அவன் அடிமை என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆகவே நாம் இப்படிப்பட்ட மனிதர்களுக்கோ பாவங்களுக்கோ அடிமையாகி போகக்கூடாது என்பதை இந்த வசனத்திலிருந்து கற்றுக்கொள்கின்றோம். ரோமர் 6ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே மரணத்துக்கு ஏதுவான பாவத்துக்கானாலும் நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படிதலுக்கானாலும் எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை அடிமைகளாக ஒப்பு கொடுத்தீர்களோ அதற்கே கீழ்ப்படுகிற அடிமைகளாயிருக்கிறீர்கள் என்று அறியீர்களா? ஆகவே இப்படிப்பட்டவர்களோடு அடிமைப்படாதபடி நாம் வாழ வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ளுகின்றோம். 2 பேதுரு 2:20வது வசனத்திலே கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் மறுபடியும் அவைகளில் சிக்கிக்கொண்டு ஜெயிக்கப்பட்டால் அவர்களுடைய பின்னிலைமை முன்னிலைமையிலும் கேடுள்ளதாயிருக்கும். மிக கவனமாக இருப்போம். நாம் மறுபடியும் உலகத்திற்கு சிக்குண்டு ஜெயிக்கப்படக்கூடாது. நம்முடைய பின்னிலைமை மிக கேடுள்ளதாய் மாறி போய்விடும். இதை இரட்சகர் இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார் என்பதை சுவிசேஷ பகுதிகளிலே படிக்கின்றோம். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 43லிருந்து 45 வரைக்கும் நாம் படிக்கும்போது அசுத்த ஆவி ஒரு மனுஷனை விட்டு புறப்படும் போது வறண்ட இடங்களில் அலைந்து இளைப்பாறுதல் தேடியும் கண்டடையாமல் நான் விட்டு வந்த என் வீட்டுக்கு திரும்பி போவேன் என்று சொல்லி அங்கே வந்து அந்த வீடு வெறுமையாகவும் பெருக்கி ஜோடிக்கப்பட்டதாகவும் இருக்க கண்டு திரும்பி போய் தன்னிலும் பொல்லாத வேறு 7 ஆவிகளை தன்னோட கூட்டி கொண்டு வந்து உட்புகுந்து அங்கே குடியிருக்கும். அப்பொழுது அந்த மனுஷனுடைய முன் நிலைமையிலும் அவன் பின் நிலைமை அதிக கேடுள்ளதாயிருக்கும். அப்படியே இந்த பொல்லாத சந்ததியாருக்கும் சம்பவிக்கும் என்றார். ஆகவே வழிதப்பி பின்வாங்கி போகிறவர்களுடைய வாழ்க்கை மிகவும் சீர்கெட்டதாய் மாறிப்போகும் என்பதை இரட்சகர் இயேசு கிறிஸ்து சொன்னதை நினைவு கூர்ந்து நாம் பின்வாங்கி போகாமல் இருப்போமாக. 22வது வசனத்திலே பின்வாங்கி போபவர்களை குறித்த பழமொழி சொல்லப்பட்டிருக்கிறது. நாயை பற்றியும் பன்றியை பற்றியும். இந்த நாய் தான் கக்கினதை தின்னவும் கழுவப்பட்ட பன்றி சேற்றிலே புரளவும் திரும்பினது என்ற மெய்யான பழமொழியின்படியே அவர்களுக்கு சம்பவித்தது. நாம் இந்த நாயைப் போலவும் கழுவப்பட்ட பன்றியைப் போலவும் இருக்கக்கூடாது என்பதை வேதம் உணர்த்துகிறது. அப்படியே உணர்வுள்ளவர்களாய் கள்ள போதனைகளுக்கு விலகி வாழுவோமாக. கள்ள போதகர்களை குறித்து எச்சரிக்கையாயிருக்க வேண்டும் என்றும் அவர்களுக்கு நியாய தீர்ப்பு உண்டு என்றும் அவர்களுடைய குணாதிசயங்களை குறித்தும் அவர்களுக்கு தண்டனை உண்டு என்பதையும் நாம் கற்றுக்கொண்டோம். ஆகவே கள்ள போதகர்களுக்கு விலகி கவனமாய் வாழுவோம். கர்த்தர் உங்களை மென்மேலும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.